நடிகை வனிதா விஜயகுமார் இப்போ மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் என்ற பெயர்ல ஒரு படத்தை தயாரிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுல ராபர்ட் மற்றும் வனிதா ஜோடியா நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படம் கூடிய சீக்கிரத்துல வெளியாக இருக்கக்கூடிய நிலையில வனிதா தன்னுடைய மகள் ஜோவிகா மற்றும் ஜெனிதா இவங்களோட சேர்ந்து ஒரு பேட்டியை கொடுத்திருக்காங்க. அதுல பல விஷயங்களை மனம் திறந்து பேசியிருக்கிறாங்க வனிதா. ஒரு சிங்கிள் மதரா 2 பெண் குழந்தைகளை வளர்க்கறதே எனக்கு ரொம்ப சவாலா இருக்கு. நான் துவண்டு போன நேரங்கள்ல என்னுடைய 2 மகள்களை பார்த்து தான் நான் என்னையே தேத்திக்குவேன். என்னுடைய பலமே என்னுடைய மகள்கள் தான். அது மட்டும் இல்லாம எனக்கு குடும்பத்துல சப்போர்ட் இல்லாதது மிகப்பெரிய வலியா இருந்துச்சு. இது போல வேற யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படிலாம் கூட நான் நினைச்சிருக்கேன். ஒரு பொண்ணுக்கு கணவன் என்பது மிகப்பெரிய பலம். அது என் வாழ்க்கையில இல்ல. அதுபோல என்னுடைய குடும்ப உறவுகளும் எனக்கு பக்கபலமா இல்ல. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. அதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு என்னுடைய மகள்களுக்கு இடையில எந்த விதமான ஒளிவு மறைவுமே கிடையாது. நான் என்ன செய்யறதா இருந்தாலும் அதை என் மகளிடம் சொல்லிடுவேன். ஏன்னா சின்ன வயசுல நாம தவறுகளை செய்து அப்பா அம்மாவிடம் அடி வாங்கியிருப்போம்ல, அதையே தான் இவங்களும் செய்ய போறாங்க. எனக்கு ஒரு ரூல், என் குழந்தைங்களுக்கு ஒரு ரூல்ன்ட்டு நான் எப்பவுமே நினைச்சதில்ல. அவங்கள எப்பவுமே அவங்களுடைய போக்கிலே விட்டுட்டு தள்ளி நின்னுட்டு அவங்கள கண்காணிச்சுட்டு இருப்பேன். ஆனா என்னுடைய வீட்ல என்னுடைய பெற்றோர்கள் ஃப்ரெண்டா என்கிட்ட நடந்துக்கவே இல்ல. இதனால எனக்கு எப்போடா கல்யாணம் நடக்கும்? எப்போ இங்கிருந்து போவோம்? அப்படின்லாம் கூட தோணிட்டு இருந்துச்சு. அதனால தான் நான் சின்ன வயசுலயே கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்ட்டு இப்பதான் என்னால ஃபீல் பண்ண முடியுது. இதனால நான் என் மகள்கள் விஷயத்துல ரொம்ப வெளிப்படையா இருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பேட்டியில சொல்லியிருக்கிறாங்க. பழம்பெரும் நடிகரான விஜயகுமாரின் மகளான வனிதா விஜயகுமார் 2000ஆம் ஆண்டு ஆகாஷ் என்பவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தொழிலதிபர் ஆனந்த் ஜெயராம் அப்படின்றவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களையும் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் நடந்து, அதுவும் வேற ஒரு சர்ச்சை. இப்படியா போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வனிதாவுடைய இந்த பேட்டி நெறைய பேர திரும்பி பார்க்க வச்சிருக்கு.